அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு துவாவும் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு துவாவும் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். முக அழகு பெறுவதற்காகவும் ஸ்கின் பொலிவாக இருக்கிறதுக்காகவும் ஸ்கின்னோட நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காகவும் உள்ள ஒரு துவா தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். துவா பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத டச் பண்ணிக்கோங்க. மேலும் லைக் மட்டும் ஷேர் பண்ணிடுங்க. அதன் மூலமாக தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். நசகி என்னும் நபிமொழி தொகுப்பில் 3537வது நபிமொழியாக பதிவிடப்பட்டுள்ளது. உம்மு சல்மா அறிவிக்கக்கூடிய செய்தியானது, நான் ஒரு முறை சோற்றுக்கற்றாழை சாற்றினை கண்களில் விட்டிருந்தேன். அதை பார்த்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோற்றுக்கற்றாழை முகத்தை இளமையாக்கும் என்றார்கள். காசை அதிகமாக வெளியில் செலவழித்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு இயற்கை முறையான பொருட்களை கொஞ்சம் லேட் ஆனாலும் நிரந்தரமான பலன் தரக்கூடியதாகவே இருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வசனத்தை தொடர்ந்து நீங்கள் ஓதி வந்தீங்கனாலே நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படும். இந்த வசனம் திருக்குர்ஆனில் சூரா அல் இம்ரானில் நம்ம துவா என்னங்கிறத பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வ அம்மல்லதீன யல்லத் வுஜூஹுஹும் ஃபஃபீ ரஹ்மத்தில்லாஹ் ஹும் ஃபீஹா ஹாலிதூன். பொருள், எவருடைய முகங்கள் மகிழ்ச்சியினால் பிரகாசமாய் வெண்மையாக இருக்கின்றனவோ அவர்கள் அல்லாஹுவின் ரஹ்மத்தில் இருப்பார்கள். அவர் என்றென்றும் அந்த ரஹ்மத்திலேயே தங்கிவிடுவார்கள். 3வது அத்தியாயம் 107வது வசனம். இந்த துவா ஓதுவதின் மூலம் நம்மளுடைய முகம் பொலிவடைவதுடன் நம்மளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை நாமும் ஓதி அதிக அளவில் ஓதி நற்பலனை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.